வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு வேலைக்காக காத்திருப்போரின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் காஞ்சிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அப்பாவுக்கு வேலை கிடைச்சதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மூலமாக வேலை கிடைச்சது அவருக்கு. அந்த ஒரு ட்ரஸ்டால் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ அப்படி கிடைக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான் இப்போது. அதனால இப்போ டிஎன்பிசி உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ உட்காந்து கரண்டாக நம்ம வேலையே கிடைச்சிட்டாலும் டிஎன்பிசி வழி போனாலும் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் சார் நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். கரண்ட்ல நம்ம இதுலேயும் கான்சன்ட்ரேஷனாக எம்ப்ளாய்மெண்ட்லேயும் நம்ம இந்த கரண்டாக தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது அங்கே கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக பதிவு பண்ணி வச்சுருக்கோம் சார். அதுவும் இல்லாமல் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அங்கே பதிவு பண்ணி வச்சதுனால தான் இப்போ நம்ம அது உள்ள ஐடி கார்டு போட்டுன்னு போயிட்டு படிக்க முடியுது. எதனா வேணும்னா கண்டென்ட் எடுத்து படிக்க முடியுது. அவங்க கிட்ட கேட்டு நம்ம எதனா கேட்க முடியுது அப்படின்னு. மேபி வேலை வாய்ப்புகள் முதல் பண்ணால் கிடைக்கும் அந்த ஒரு சான்ஸில் தான் பதிவு பண்ணது சார். இப்போ என்னன்னா இப்போ கிடைக்கல, மேபி இதுக்கப்புறம் கிடைக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் சார். ஒரு வாரம் 2 வாரம் க்யூவில் நிற்கணும். அதுக்குன்னு தனியாக க்யூவில் நின்று பதிவு பண்ணணும். அதனால் எங்களுக்கு டைம் இருக்காது, ஸ்கூல் போகணும். அதனால் அப்படியே விட்டுட்டோம். இப்போ ஸ்கூல்லே எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவு பண்ணிடுறாங்க. இல்லை அவங்களே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துறாங்க. வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அதில் 1000 பேருக்கு ஒருத்தர் தான் வேலை கிடைக்கிது. 999 பேருக்கு வேலை கிடைக்கல. அந்த ஒருத்தர் லக்குன்னு நினச்சின்னு போக வேண்டியது தான். அப்பா சொல்கிறதுக்காக பண்ணேன். அது இப்போ யாரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலை எடுக்கிறது இல்லை. எல்லாம் இப்போ டிஎன்பிசி அந்த மாதிரி குரூப் 4 குரூப் 1 அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நாலேஜ் சென்டர் மட்டுமா தான் இருக்குது. கிடைக்கும்ன்ட்டு தான் நாங்களும் பார்த்தோம். ஆனால் இப்போ நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே போட்டி போட்டு தான் இருக்கிறாங்க. இது லைன் வைஸ்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை. அதுக்காக எல்லாருமே ரொம்ப நாலேஜ் பர்சனாகவும் வந்துட்டே இருக்காங்க. ஸ்டடி அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் குரல் பகுதியில் காஞ்சிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.